மிதுன ராசி என்பவர்களுக்கு முதல்ல யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருந்தாங்களோ வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். முதல்ல வேலையில் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கல, ஒரு மேனேஜர் ரோல் கிடைக்கல, ஒரு ஜிஎம் ரோல் கிடைக்கல, எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் சம்பளம் மட்டும் ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நல்ல பதவிகளையும் கொடுத்து, பட்டங்களையும் கொடுத்து, சம்பள உயர்வும் கொடுத்து, கௌரவத்தையும் கொடுக்க போகிறார். அது எந்த டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மிதுன ராசி என்பது கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க. கவர்மெண்ட்டில் இவங்க பேரில் தேவையில்லாத ஒரு அலிகேஷனால் வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலை, இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் போயிருப்பாங்க, இல்லை ப்ரொமோஷன் கட் ஆகிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல பொசிஷன், இவங்க எதிர்பார்த்த இடத்துல வேலை, இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த தப்பான விஷயத்தினால ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி அரசாங்க வேலையில் மென்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்க வேலையை தேடக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சே தீரும். அது முக்கியமாக பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, ஒரு ஐஏஎஸ் ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஐபிஎஸ் ட்ரை பண்ணுறாங்க, ஒரு சாதாரண பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க சில பேர்லாம், ஒரு சிஏ படிக்கக்கூடிய நிறைய மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது டோஃபலாக இருக்கலாம், ஜிஆர் இருக்கலாம், ஐபிஎஸ், ஐஏஎஸ், யூபிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஜெயிச்சு மென்மேலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல கொடுக்க போகிறார்.